ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ கேட்டது ஒன்று, ஆனால் உன் கையில் கிடைக்கப் போவது வேறொன்று. என்ன நான் சொல்லும் பொழுதே என்ன சாய் சொல்கிறீர்கள் என்று நினைக்கிறாயா? உண்மையைத்தான் சொல்கிறேன், நன்றாக காது கொடுத்து கேள், முழுமையாக கேள். ஏனென்றால் நான் சொல்ல வரும் இந்த விஷயம் சில நிமிஷங்கள் நீ கேட்காமல் போனால் கூட உனக்கு ஒன்றுமே புரியாமல் போகலாம். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் சுவாரஸ்யமான விஷயத்தை தானே உன்னிடம் நான் பகிர வந்துள்ளேன். அதனால் முழுமையாக கேள் என்னுடைய தங்க குழந்தையே. வாழ்க்கையில் நிறைய ஆசைகளுடன் கனவுகளுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கும் உனக்கு சின்ன சின்ன ஆசைகள் தான் இருக்கிறது. ஆனால் உனக்கு தெரியவில்லை பார், மிக பெரிய விஷயம் உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக நடக்கப் போகிறது என்று. அதுதான் சொன்னேன், நீ கேட்டது ஒன்று, ஆனால் நடக்கப் போவது வேறொன்று என்று நான் இதைதான் குறிப்பிட்டேன். என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ நிறைய சோதனைகளையும் அவமானங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்து இப்பொழுது அடுத்த நொடி என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் இருக்கும் உனக்கு சின்ன சின்ன விதமான சந்தோஷங்களை தான் என்னிடம் கேட்டாய். குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், குடும்பம் எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும், இப்படி அப்படி என்று சின்ன விஷயங்களை மட்டும்தான் என்னிடம் நீ கேட்டாய். ஆனால் உனக்கு தெரியவில்லை பார், மிக நிறைய விஷயங்கள் உன்னை சுற்றி ஆனந்தமாக நடக்க உள்ளது என்று. தெரிந்து கொள் தங்கமே, நான் சொல்லும் இந்த விஷயங்களானது உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கூட உருவாக்கும். நீ செய்து கொண்டிருக்கும் விஷயங்களானது மிக மிக நல்ல விஷயங்கள். யாருக்கும் இப்பொழுதும் எந்த ஒரு துரோகமும் நீ செய்வது கிடையாது. இதுவரை நீ யாருக்கும் எந்த துரோகமும் செய்ததும் கிடையாது. அதனால் நீ எதையும் நினைத்து கவலையே பட வேண்டாம். நாம் இது செய்து விட்டோமே அதனால்தான் பிரச்சனையோ, அது செய்து விட்டோமே அதனால்தான் பிரச்சனையோ, இது படி எப்பொழுதும் எதையும் இனிமேல் உன் வாழ்க்கையில் எதையும் பற்றி நீ கவலையே படக்கூடாது. ஏனென்றால் அனைத்து விஷயத்திற்கும் கவலைப்பட்டு எல்லா விஷயத்தையும் கடந்து வந்து என்னிடம் நீ வந்து விட்டாய். இதற்கு மேல் நீ எப்பேற்பட்ட விஷயங்களுக்கும் கவலைப்படக்கூடாது என்பதே நான் ஆசைப்படும் ஒன்று. கவலைப்படு என்று நான் சொன்னேனா? நீயாகத்தானே பட்டாய். இப்பொழுது நான் சொல்கிறேன், நீ கவலைப்படாதே. நீ ஆசைப்பட்டதை விட அதிகமான விஷயங்கள் உன் வாழ்வில் கிடைக்கும், அதுவும் நிரந்தரமாகவே. உன் வாழ்க்கையில் நீ கஷ்டங்கள் நிரந்தரம் என்று நினைத்தாய், அது நிரந்தரமே இல்லாமல் ஆக்கினேன். நான் இப்பொழுது சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வராது. இனி நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக செய்தால் நிச்சயமாக உன் வாழ்வில் தெளிவான ஒரு அத்தியாயத்தை நீ பார்க்கலாம் என்று. அதே மாதிரி நான் உனக்கு சொல்வதை நீ செய் தங்கமே. நிச்சயமாக உன் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் நல்ல விதத்தில் நீ வாழ்வாய். எத்தனை நாள்தான் நீயும் சோகமாகவே இருப்பாய்? தங்கமே, இனி நிம்மதியாக இரு. ஓம் சாய்ராம்.